ஹாய் காய்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கிறன்றது மெயின். சொல்லப்போனால் கீழடிக்கு கொஞ்சம் தாண்டி தான் இருக்கேன். ரொம்ப ஒரு கிராமம்னு சொல்லிட முடியாது, இப்போதைக்கு நல்லா டெவலப்பில் இருக்கிற ஒரு ஊர்னு சொல்லலாம். அங்கேருந்து என்னடா இங்கே வந்திருக்க என்னென்னா காரணம் ஒரு ஒர்க்கு, என்னோடய ஃபிசியோதெரப்பி ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு இந்த இடத்த ஏன் நம்ம ஷூட் பண்ணி, அதுவும் மெயினாக ஒரு சன்செட் மறைகிறதுனா கடலை விட ரோட்டில் இருந்துக்கிட்டு ஒரு மலைப்பகுதியில் மறைஞ்சால் எவ்வளோ அருமையாக இருக்கும். ஏன்னா நம்ம கடல் பக்கத்தில் இருந்து பழக்கம் இல்லை, மதுரை சைடோ இல்லை சிவகங்கையோ எல்லாமே. பட் ஆனால் நமக்கு ஒரு சன்செட் பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஸ்பாட் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கணும். உங்களுக்கு சன்செட்னா இப்படி இருக்குன்ற அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்கும். அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. இது நேற்று நான் அந்த அனுபவிச்சதுக்கப்புறம் சரி அப்புறம் தான் நான் கேமராவே எடுத்துகிட்டே வர ஆரம்பிச்சேன். ஸோ யதார்த்தமாக எடுத்துகிட்டு வரல, ஒரு பிளான் பண்ணி எடுத்து வந்தேன். ஸோ இந்த ஊரை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் விவசாயம் தான். ஸோ கீழடியில் எப்படி இருக்கோ, கீழடி நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் வந்துருந்தீங்கன்னா தெரியும், தென்னை மரங்கள்லாம் அதிகமாக இருக்கும் இல்லையா, அதே தான். பார்த்தீங்கன்னா இங்கேயும் பாருங்கள், தென்னை மரம் பக்கத்துலேயே நமக்கு தேவையான நெல் வகைகள்லாம் போட்டு ஓரளவுக்கு செழிப்பாகவே வச்சுருக்காங்க. ஸோ அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். ஸோ ஒரு 2-3 கிலோமீட்டர் தாங்க ஊரில் இருந்து பைபாஸு. டேரெக்டாக பைபாஸ் ஏறினோம் மதுரை, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ராமேஸ்வரம், தூத்துக்குடி, இந்த மாதிரி கன்னியாகுமரி எல்லாம் போகிறதும் ஒரே ரூட்டு தான் உங்களுக்கு. ஆனால் இவங்களுக்கு அந்த வசதிலாம் இருக்கிறனால ஒரு பெஸ்ட்டான இடம் சொல்லலாம். ஸோ இந்த இடத்த காமிக்கிறேன். ஏன் இடத்துல நின்று இவ்வளோ பொறுமையாக இடத்த காமிக்கிறேன் அப்படின்னா காரணம் இருக்குது. 2 ரீசன். ரீசன் பார்த்தீங்கன்னா, நான் லைசன்ஸ் வாங்க போகும்போது இந்த மாதிரி ட்ராக் இருந்தால் திடீர்னு ஆள் இல்லை, ஆனால் ரைவல் கேட்டு இருக்குது, கேட்டு மூடப்படல, அப்போம்போது நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டார். அது நான் வேணும்னே தெரியாமல் ஒரு லஞ்சம் வாங்கினாப்புல, அதுக்காண்டி ஏன் அதை வாங்கினு கேட்டதுக்காக என்கிட்ட இந்த கேள்வி துருவி கேட்டாப்புல. அப்போ நான் பதில் சொல்லிட்டேன். அதை கவனித்ததுனால, இல்லை அதுக்கு முன்னாடி இறங்கி நின்று 2 சைடும் பார்த்துட்டு அப்புறம் வண்டி எடுத்துகிட்டு போகணும், இதுதான் ரூல்ஸு, அது எத்தனை மீட்ரு கொண்டு ப்ராப்பராக சொன்னதுனால அப்புறம் தான் எனக்கு கொடுத்தாப்புறம் எனக்கு அந்த ஓட்டு போடுறதுங்க பாருங்க, வண்டி ஓட்டுறதுக்குரிய லைசன்ஸு. அது இன்னொன்று என்னமோ வருமே, நம்ம எல்போர்டு போகிறதுக்கு முன்னாடி எல்போர்டு போடுறதுக்கு ஒன்று வரும்ல, லேர்னிங் சொல்லி, அந்த இது வாங்குறதுக்கு இந்த ப்ராசஸ் நடந்துச்சு. ஸோ அப்போ எனக்கு கேட்ட கேள்வி இதுதான் ஒன்று. 2வது பார்த்தீங்கன்னா, இப்போ எலக்ட்ரிக்கல் ட்ரெயின் வந்துருச்சு, ஃபுல்லாக எலக்ட்ரிக் கண்ட்ரோல். சரிங்களா, ரொம்ப சவுண்ட் அதிகமாக பெருசாகவும் இருக்காது. அந்த இடத்துல போகும்போது மழை பெய்கிற டயத்தில் அந்த கொடையை வச்சுட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக சாக்கடிக்கும். ஏன்னா அந்த தண்ணி விழுகிற ஃபோர்ஸும் அந்த எலக்ட்ரிக்கல் ட்ரெயினில் அந்த மேலே போகிற அந்த கரண்ட்டும் நீங்கள் காலில் செப்பல் இது போடாமல் போய் அந்த ட்ராக்கில் வச்சும்போது கண்டிப்பாக அடிக்கும். இது ஒரு ரயில்வேயில் வேலை பார்க்குற ஒரு மனுஷர் எனக்கு சொன்னார். அதை நான் இந்த வீடியோவில் என்னால் எத்தனை பேருக்கு சொல்ல முடியுமோ அத்தனை பேருக்கு நான் சொல்லிகிட்டே தான் இருக்கேன். இன்றைக்கி நான் நேரில் பார்க்குறதுனால நான் கண்டிப்பாக சொல்கிறேன். நான் பைக்லேயே போகிறேன் அப்படின்னா மழை பெய்யுதுனா கொஞ்சம் சூதானமாக தான் போகணும். ஸோ அதனால் சொல்லாமல் அந்த இடத்துக்கிட்ட கொடை கூட கொண்டு போகக்கூடாது. 2வது வேலை பார்க்குறவங்க ஒரு மெட்டல் கூட யூஸ் பண்ணால் கூட டக்குன்னு இழுத்துருமா, அந்த அளவுக்கு தான் பவரானது மேலே. அப்போ அந்த ப்ரைவேட் கேட்டில் அதை பற்றி இன்ஃபார்ம் பண்ணிக்காங்கன்னா பார்த்தீங்கன்னா மேலே போர்டுலேயே இத்தனை வாட்ஸ் இதில் போய்க்கிருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம தான் அதை படிக்காமையும் தெரியாமல் இருக்குது. ஆனால் இப்போ கால சுச்சுவேஷனில் இதுக்கு முன்னாடி நிலக்கரி தாங்க பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ வேறு முடிஞ்ச அளவு இந்த வீடியோ பார்க்குறவங்க பக்கத்தில் ரைவல் கேட்டு இந்த மாதிரி இருக்குது, எலக்ட்ரிக்கலில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக காமிங்க. நான் சொன்ன இன்ஃபர்மேஷனே அவளுக்கு புரியும். ஸோ 4 பேருக்கு நம்ம சொல்கிற இன்ஃபர்மேஷன் புரியுதுன்னா ஸோ பெஸ்ட். ஸோ நம்மளுக்கு ஃபேவரட்டான இடத்துக்கே வந்தாச்சு. ஸோ ஹார்ட் சிம்பிளோட கட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட அந்த இடத்துல நின்று பேசுகிறேன். எனக்கு இடத்துல நின்று உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்களே பாருங்கள், நல்லாயிருக்கும், நல்லாவே இருக்கும். போடுறா கட்டை பேசுடா வார்த்தையை. காய்ஸ், இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேவரெட்னு சொல்லலாம். ஏன் கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி இங்கே ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்தேன். அவ்வளோ ஒரு அற்புதமாக இருந்துச்சு. இந்த சன்செட் முடிகிறதும் இங்கிட்டு பார்க்கும்போது ஃபுல்லாக தென்னந்தோப்பு, கருவ மரம், அங்கிட்டு தண்ணி, இங்கிட்டும் அதே மாதிரி இங்கே இந்த தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா யானை மலை நல்லாவே தெரியும். ஆனால் அந்த சன்செட் ஆனால் முடிகிற இடத்த பாருங்களேன். ஆனால் இந்த இடத்துல இருந்து மட்டும்தான் இந்த வியூவை நீங்கள் பார்க்க முடியும். மற்ற இடம்லாம் போனால் வாய்ப்பே இல்லை தான். அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட்டில் உள்ளதான் பாருங்கள், நல்லாவே தெரியும். ப்ளூ ஈஸாக பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. மறக்காம இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா இந்த இடத்துல நின்றுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு போங்களே, சூப்பராக இருக்கும். வேறு எந்த இடம் இல்லைங்க, நம்ம ராமேஸ்வரத்துக்கு போகிற ரூட்டில் உள்ள ஒரு பாலம் தான். ஸோ அப்போனா கழுகு, கொட்டை
அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் நினைக்கிறேன். அங்கேருந்து தான் வந்துக்கிறேங்க. சொல்ல போனால் கீழடியை தாண்டி தாங்க, கீழடியை தாண்டி ஒரு பாலம் வரும், ஃபஸ்ட்டு பாலம். அங்கே தான் நின்றுக்கிறீங்க. நின்று கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குது. வந்து பாருங்க, மறக்காமல் அந்த இடத்துக்கு வந்துட்டு கமெண்ட் போடுங்க, இந்த மாதிரி இடத்துக்கு வந்தேன் அப்படின்னு. நல்லாவே இருக்குது. கீழே பார்த்தாலும் ஒரு கம்மா மாதிரி தான் தெரியுதானா. இந்த இடத்துல ரொம்ப நேரம் இருக்கணும்னு ஆசையாக தாங்க இருக்குது. உண்மையாகவே சொல்கிறேன். நைட் வரைக்கும் ஒரு 6-7 மணி வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தோம்னா இருக்கலாம் தான் தோணுது. ஸோ ஏதோ ஒர்க் விஷயம், அதனால் டக்குன்னு போக வேண்டியதாக இருக்குது. நெக்ஸ்ட் டைம்லாம் வந்தோம்னா ஏதாவது ஃப்ரெண்ட்ஸை கூட்டிக்கிட்டோ பயலோட திங்கலாம் நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்துக்கும் கல்யாணம் போகிறதுனால ரொம்ப சங்கடமாக இருக்குது. முதல்லாம் கூப்பிட்ட உடனே வருவாங்க, இப்போலாம் கூப்பிட்டா ஒன்றும் ஃபாரினில் இருக்கீங்கிறாங்க, இல்லைன்னா வேலையில் இருக்கீங்கிறாங்க. என்ன பண்ணுறது? சில நேரங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும்போது அது நல்லாயிருக்கும். நம்மளை அறியாமலே நம்ம ஆட்டை என்ன பேசுகிறோம் நமக்கு தெரியாது, அதில் கண்டென்ட்டும் இருக்காது, ஆனால் பேசுகிறோம் எவ்வளோ மணி நேரம் வேணாலும். அதில் எவனாலும் ஒருத்தர் சிக்கனான்னு வச்சுக்கோங்க, அந்த டாப்பிக்கில் அவன் சேர்த்த அன்னைக்கு அவனை வச்சே பேசி ஓட்டி அப்படியே போகும், நல்லாயிருக்கும். அவன் வந்து ரொம்ப நக்களிக்கிற மாதிரிலாம் இல்லாமல் அப்போல்லாம் அப்படி இருந்தோம்னா அப்படின்ற மாதிரி பேசுவோம். அதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. இப்போ போக போக அதெல்லாம் குறையுது. இப்போ ஏதோ மெச்சூரிட்டி ஆன மாதிரி பெரிய பெரிய ஆள்கிட்ட பேசுகிற மாதிரி தான் இருக்கும். நம்மளோட ஏஜ் குரூப் ஆள்கிட்ட பேசுகிறது ரொம்ப கம்மியாயிருச்சு. முடிஞ்ச அளவு உங்களுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் அமைஞ்சிருந்தாங்கன்னா ரொம்ப லக்கி பர்சன் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ அது எனக்கு கிடைக்காம இருக்குது, கொஞ்சம் ஏதோ ஏக்கமாக இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் முடிஞ்ச அளவே இன்னும் கொஞ்ச நாளில் எல்லோரும் இதாகி வந்துடுவாங்க. எப்படியும் போர் அடிச்சிடும் ஒரு கட்டம் தான், அதுக்கப்புறம் வந்துடுவாங்க. அப்புறம் நம்ம விலாகில் வந்து அவையெல்லாம் காமிச்சு ஒரு கொடைக்கானல் டூர் போகலாம். ரொம்ப நாளாச்சுல நம்மளும் கொடைக்கானல் போய், அதுவும் இந்த சம்மர் வரப்போகுது வேறு. ஸோ கண்டிப்பாக கொடைக்கானல் சீசன்லாம் பார்ப்பீங்க. ஸோ நிறைய இடம் பார்த்து வச்சுருங்க, பார்ப்போம் ஒவ்வொன்றா போகிறதுக்கு. ஸோ நீங்களே சன்செட்லாம் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ ஒரு அருமையாக இருந்துச்சு பார்த்தீங்களா. நீங்களே இதாக இருந்திருக்கும், எப்படி சொல்கிறதுனா சன்செட்னால் இப்படி இருக்கணும்ப்பா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்துச்சுன்னா அது இந்த இடம் தாங்க. ஏன்னா நான் வரும்போதே காமிச்சு பார்த்தீங்களா, ஹார்ட் சிம்பிள் தான் எதுக்கு காமிச்சுன்னு நினைக்கிறீங்க, வேறு ஒன்றுமே இல்லை. அவ்வளோ ஒரு ஃபேவரேட்டுங்க. அப்படியே மெய் மறந்து போய் தான் நின்றுட்டே இருந்தேன். இன்னொன்று யோசிச்சது என்னென்னா, இதெல்லாம் வந்து ஒரு பட ஷூட்டிங்க்கு சைடு லைன்லேயே பார்த்தோன்னா செம்ம சின்ன சின்ன க்ரௌண்டாக சூப்பராக இருந்துச்சு. இந்த சன்செட் மறையிற இடம் பார்த்தா ரொம்ப பெருசாக தெரியுது. ஏன்னா இதோட நீளம் அதிகமாக இருக்கனால சன்செட்டை இப்படி கீழே பார்க்குற மாதிரி இருக்கு இல்லையா. சுற்றி மலை தான் உங்களுக்கு. இங்கிட்டு பார்த்தா யானை மலை, இங்கிட்டு பார்த்தா நத்தம் போகிறதுக்குரிய மலைகள்லாம் இருக்கும். அப்புறம் அலறுகோயில் மலை, இங்கிட்டு திருப்புறவங்க சுற்றி மலை தான் உங்களுக்கு. அப்போது உங்களுக்கு அது மறையில பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக பார்ப்பீங்க. அதுலேருந்து செதறி வர அந்த வெளிச்சம் பார்க்கும்போது பைக்கில் பார்க்கும்போது தெரியும். இப்போ எனக்கு லெஃப்ட் சைடில் தான் வந்து மறைஞ்சிக்கிறேங்க. நான் ஸ்ட்ரைட்டாக போகிறேன், ஆனால் அதோட கலர் டிஃப்ரெண்ட் நீலே பாருங்கள். இந்த ரோட்டை பாதையாக பிரித்தா அப்படியே செவந்த கலர், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர். சரிங்களா, அந்த டிஃப்ரெண்ட்டு எவ்வளோ அழகாக தனித்தனியாக காமிச்சிங்களே. அப்போ அதில் நம்ம ரைடு பண்ணும்போதும் செம்ம பெனிஃபிட். ரெண்டாவது ஒரு பெனிஃபிட் நான் பேசுகிறதுக்கெல்லாம் சொல்கிற ஒரு வார்த்தை, சன்லைட்டை போய் நில்லுங்கப்பா. விட்டமின் டி எவ்வளோ ஃப்ரீயாக கிடைக்குது. நீங்கள் இங்கே டேப்லெட்டாக விட்டமின் டி 450 ரூபாய்க்கு வாங்குறீங்க ஒரு அட்டை. அந்த ஒரு அட்டை வாங்குறதுக்கு பதிலாக சன்லைட்டில் டேரெக்டாக நின்றாலே டேரெக்டாக உங்களுக்கு கிடைக்க போகுது. இதுக்கு ஏன் நீங்கள் போட்டு இவ்வளோ காசு கொடுத்து செலவழிக்கணும்? இயற்கை நமக்கு அவ்வளோ ஒரு ஃப்ரீயாக கொடுத்துருக்கு. இப்போ ஒரு அட்டை 450 ரூபாய்க்கு விற்கிறாப்லனா அப்போ நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கிறது எத்தனை கோடி மக்களுக்கு கிடைக்கிது. அப்போ இயற்கை நமக்கு எவ்வளோ காசு அள்ளி கொடுக்குது பாருங்கள். யோசிச்சு பார்த்தா நீங்களே மெய் மறந்து போவீங்க. ஆமாம், ஏன்னா எக்ஸாம்பிள் ஆக்சிஜனே வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க, ஹாஸ்பிட்டலில் போய் எப்படியும் ஒரு திட்டிடுவாங்க, இல்லைன்னு சொல்லலை. அதோட காஸ்ட்டு வெளியில் சும்மா கிடைக்குது நமக்கு. ஸோ இயற்கையை அவ்வளோ ஒரு ஃப்ரீயாக கொடுக்குறதுனால நம்ம அதை அலட்சியமாக பார்க்குறோம். முடிஞ்ச அளவு சன்லைட்டில் வாங்க, ரைடு பண்ணுங்கன்னு தான் சொல்ல வரல. ஏன்னா சில பேருக்கு ரைடு பண்ணுறதுக்கு அந்த நேரம் சுச்சுவேஷன் இருக்காது. பட் அது வெளியில் போகிறதுக்கு நடந்தாலும் நீங்கள் போகலாம் இல்லையா. அந்த நேரத்தில் உங்கள் சன்லைட் பட்டு விட்டமின் டி அப்சர்வ் பண்ணுறதுக்கு செம்ம இது. சில ஊர்களெலாம் நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா சன்லைட் வராமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. விட்டமின் டி டேப்லெட்டே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அது இங்கே கிடைக்கல, அதனால அவங்க பண்ணுறாங்க. நம்ம ஊரில் தான் நல்லா கிடைக்குது, ஆனால் நம்ம ஊரில் இவ்வளோ சேல்ஸ் ஆகுதுன்றதான் என்னோட ஆச்சரியமே. ஏன்னா இவ்வளோ கிடச்சும் நம்ம யூஸ் பண்ண மாட்டேங்கிறோம். கேட்டால் இதில் சொல்கிற படத்தில் சொல்கிற மாதிரி தான், உன்னை வெள்ளாவி வச்சு வெளுத்தாங்களா இல்லை வெயிலுக்கு காட்டாமல் வளர்த்தாங்களா? வெயில் காட்டாமல் நீயோட வளர்த்துட்டு போயிடுவேன். அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு எலும்பு தேய்மானம்னு எங்களை உசுர வாங்குவாங்க.
முடிஞ்ச அளவு ஒயிட்டாக்குறதுலாம் எங்களுக்கு தேவைடா, ஆரோக்கியமாக்கி அனுப்புனாலே போதும் தங்கங்களா. முன்னாடி தான் ஒயிட்டாக இருக்கணும் எக்ஸ்பெக்டேஷன் அப்படி இப்படின்னு வச்சோம். இப்போ உள்ள காலம்லாம் அப்படி இல்லை, நல்லா ஆரோக்கியமாக இருந்தால் போதும், அனுசரித்து இருந்தால் போதும் அப்படின்ற நிலைமைக்கு மாறியாச்சு. முடிஞ்சளவு என்னோட பர்சனலாக அப்படியே கொஞ்சமாக சொல்கிறேன் என்னை அறியாமலே. சரி, ரொம்ப கடைசி ஃபஸ்ட்லேருந்து என் வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்னோடய கேரக்டர் எல்லாத்தையுமே கணிச்சிருன்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு வந்தாச்சு. ரிங் ரோடு விறகனூர் வந்துட்டேங்க கரெக்டாக. ஸோ விறகனூர் வந்துட்டோட ஒரு நல்ல பெரிய ரவுண்டான அப்படியே ரவுண்டு அடிச்சுட்டு நம்ம ரூட்டுக்கு போயிட வேண்டியதான். இப்போ ஸ்ட்ரைட்டாக எங்கே போகிறோம்னா வளர் நகர் தான். அங்கே ஒரு வேலையை முடிச்சுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஆனால் அந்த சன்லைட்டை கடைசியாகவும் உங்களுக்கு காமிக்கிறேன். அங்கேருந்து பார்த்த வியூவுக்கும் இப்போ நான் உங்கள்கிட்ட காமிக்கிற வியூவுக்கும் எவ்வளவு டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்றத பாருங்கள். நம்ம அப்போ பார்த்தது நல்லா பாலத்துக்கு மேலே இருந்து பார்த்தோம் இல்லையா, இப்போ பாலத்துக்கு கீழே இருந்து பார்க்கும்போது எப்படி இருக்குன்றத அந்த ஸ்பாட்டையுமே ஆல்ரெடி நான் சூஸ் பண்ணி வச்சுட்டேன். கரெக்டாக பனைமரத்துக்கு கீழே மறையும் ஆப்போசிட்டில் ஒரு வீடு இருக்கும், அந்த வீட்டுக்குள்ளே மறையிற மாதிரி ஒரு இதெல்லாம் முன்னாடி நான் செட் பண்ணி வச்சுருந்தது தான். இந்த இடத்துல வந்து பிடிக்கணும் அப்படின்னு. ஸோ அந்த இடத்துல போகும்போது கரெக்டாக நான் டைமிங்கும் இந்த டைமிங் தான், மறைய போகிற டைமும் நான் போகிற இடம் தான். அதனால் வீடியோ வரக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பாட்டை உங்களுக்கு அருமையாக காமிக்கிறேன். நீங்களும் இந்த பக்கம் மதுரை பக்கம் இருந்தீங்கனாலோ இல்லை மதுரையை கிராஸ் பண்ணிங்கனாலோ இந்த மாதிரி இடத்துல நின்று கொஞ்சம் நேரம் ரசிச்சுட்டு அப்புறம் போங்க. ஏன்னா நிறையா பேர் இப்போலாம் டூர் போக ஆரம்பிச்சிட்டாங்க, ராமேஸ்வரம்லாம் போகிறாங்க. ஸோ இந்த ரோட்டு போனால் இந்த இடம், இந்த பாலம் அப்படின்னு ஒரு அழகாக காமிச்சிட்டேன். அது எந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற மட்டும் காமிச்சிட்டேன். சொல்லப்போனால் கீழடிக்கு முன்னாடியே வந்துடும். அந்த சொல்லப்போனால் இங்கேருந்து ராமேஸ்வரம் வரவங்களுக்கு, இங்கேருந்து மதுரையிலேருந்து ராமேஸ்வரம் போகிறவங்களுக்கு கீழடியை தாண்டி, சரிங்களா, இவ்வளோதான் டிஃப்ரெண்ட். அந்த இடத்துல போய் நின்று பார்க்குறதுக்கு ஸோ அருமையான ஸ்பாட்டு. ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும், வெட்டிங் ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும். பைக்கு நான் பார்க்கும்போது பைக் லவர்ஸ்லாம் அந்த இடத்துல அதிகமாக வந்து வீடியோவும் சரி ஃபோட்டோவும் சரி அதிகமாக எடுத்தேன். காரணம் பேக்ரவுண்டு சூப்பராக இருக்குல்ல, அவங்க எல்லாருமே விரும்புகிறது பேக்ரவுண்ட் தான். அந்த பேக்ரவுண்டுக்காண்டியே சில பேர்லாம் ரொம்ப லாங் போகிறான். நம்ம ஊர்லேயே பக்கத்தில் இருக்கும்போது எதுக்கு தேவையில்லாமல் உங்களுக்கு தான் நான் இருக்கேன்ல, இவ்வளோ ஸ்பாட்டையும் கண்டுபிடிச்சி ஒவ்வொன்றா வந்து சொல்கிறேன் கண்டிப்பாக. இப்போ போய்கிட்டு இருப்பா நல்லா சிட்டி, இந்த இடத்தையும் கவனிச்சுக்கோங்க. நான் ஒவ்வொரு டைமும் வரும்போதும் ஒவ்வொன்றும் சொல்கிறேன்னா அதில் அவ்வளோ அர்த்தம் இருக்கும். இப்போ நான் இந்த இடத்துல டோல்கேட் இருக்கு இல்லையா, இந்த டோல்கேட்டில் மட்டும் நான் அந்த ஒரே ஒரு வாட்ச்மேன் நான் நிற்பாப்பில். இப்போ கூட இருந்தால் இங்கே கூட சண்டை தான் நடந்துருக்கு. இதையும் சைடையும் பார்த்துக்குங்க. என்ன நடக்குதுன்னா, ஒன்று கட்சிக்காரங்க இல்லைன்னா சில அதிகாரிகள், இவங்களாம் டோல்கேட்டில் காசு கட்டக்கூடாதுன்னு ஏதோ அவங்களுக்குள்ள ஒரு ரூல்ஸ், கம்பல்சரி ரூல்ஸ் இல்லை, அவங்களுக்குள்ள ஒரு ரூல்ஸு. ஒவ்வொரு டைமும் அந்த ஒரு தாத்தா கத்திக்கிட்டே இருப்பார். நீ யாரை வேணால் சொல்லியா, எனக்கு தேவையில்லை, என் மேனேஜர் இப்போ சொல்லிட்டு போயிருக்காப்புல அப்படின்னு கட்டன் ஸ்ட்ரிக்டாக சொல்லுவாங்க. அப்புறம் அவங்க பின்னாடி பேக் அடிச்சுட்டு போயிடுவாங்க, சரிங்களா. ஆனால் அவர்கிட்ட அந்த தைரியம் இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் எடுத்துக்குவேன். முக்கியமான பாயிண்ட் சில இடங்கள்லாம் கிடைக்கும்போது அதை நம்ம வந்து நோட் பண்ணி வச்சுக்குவேன். சில பேர்கிட்ட சொல்லவும் செய்வேன், இவ்வளோ அது வேலையே போனால் பரவாயில்ல, ஆனால் என் மேனேஜர் தான் நான் சொன்னார், அதனால தான் நான் பண்ணுறேன், எனக்குரிய வேலை தான். இந்த இடத்துல போகக்கூடாதுன்னா போகக்கூடாது, இதில் நீ போய்க்கோ, அதில் காசுனா அது உன்னோட விருப்பம், அப்படி உனக்கு பவர் இருக்கா, போய் என் மேனேஜரை போய் பாருப்பா அப்படின்றாப்புல. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படம் சரி, இதுவும் ரீசெண்டாக ஓப்பன் பண்ண பாலம் தான். சிவகங்கை போகிற பக்கத்துலேயே உள்ள ஒரு பாலம். இங்கேருந்துமே ஃபோட்டோ ஷூட்டு எடுக்கிறதுக்கும் இதுக்கு நல்லது. ஆனால் இதில் ஒரு பெரிய மைனஸ் என்னென்னா, அங்கே பார்க்கும்போது தனியாக ஒரு ஷிஃப்ட் மாதிரி நம்ம நிற்கிறதுக்குனே ஒரு இடம் இருக்கும். ஆனால் இங்கே இது இல்லை, ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும். அதனால தான் அந்த இடத்துல ரொம்ப காமிக்க முடியலை. அதனால தான் அந்த இடத்துல நீங்களும் ரிஸ்க் எடுக்க வேண்டாம். என்னையை பார்த்துட்டு நீங்கள் கெட்டு போயிட்டீங்கன்னா அது எனக்கு தான் பிரச்சனை, சரிங்களா. சில பேர் இன்ஸ்பயராக எடுத்து பண்ணும்போது அது தப்பாலாம் பண்ணிடக்கூடாது. அதனால தான் நான் அந்த இடத்த அவாய்ட் பண்ணிவிட்டு இன்னொரு இடம் காமிக்கிறேன். அந்த இடத்துக்கு வாங்க, சும்மா ஃப்ரீயாகவே நீங்கள் வாட்டர் ரிலாக்ஸ் ஆகிட்டு பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருக்கும், அங்கே சாப்பிட்டு அப்படியே ரிலாக்ஸாக நீங்கள் பார்க்கலாம். வேறு இடமே இல்லை, இந்த இடம் தான். ஸோ டெம்பிள் சிட்டி, இது நீங்கள் எல்லா போகிற ரூட்லேயும் பார்க்கலாம். டெம்பிள் சிட்டி அதிகமாக இருக்கும். இந்த டெம்பிள் சிட்டிக்கு ஆப்போசிட்டில் ஒரு கிரவுண்டு போகுங்க. இந்த கிரவுண்டுக்கு அப்படியே வண்டி விட்டோம்னா பொறு தங்கமே ஒன்றே எதுவும் சிண்டலை நாய் பார்க்குது பாருங்க பா.